நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன இருந்தாலும் நாங்கெல்லாம் ஒரே குடும்பம். அந்த பொண்ணு வேற என் சொந்தக்கார பொண்ணுதான் சார். ஏதோ சின்ன கோவத்துல இப்படி பண்ணிட்டாங்க. எங்களுக்குள்ளேயே இதெல்லாம் நாங்க பேசி முடிச்சுக்கிறோம். ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போக வேண்டாமே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க மேடம். ஆமா சார், ஏற்கனவே ஒரு கேஸ்க்காக என் குடும்பமே ஸ்டேஷனுக்கு அலைஞ்சதெல்லாம் போதும். திரும்பவும் அந்த வேதனைய இவங்க யாரும் அனுபவிக்க வேண்டாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க கிளம்புங்க. சரிங்க மேடம், நீங்க சொல்றதுனால இவங்களை விடுறேன். ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ. இதாமா உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு கையெழுத்த போட்டு இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு போங்க. வாங்க அப்பலாம். சரிங்க சார். டேய், இப்ப எனக்கு சந்தோஷமாடி. வித்யா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ரஞ்சிதா, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் ஸ்டேஷன் போற மாதிரி ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ பெரிய மனசு பண்ணி இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்ட. என்னத்த தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க? இவளாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. ஏய், இந்த நகை விஷயத்துல இவளுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நான் அன்னைக்கே சொன்னேன். இவதான் ஆளையும் செட் பண்ணி நகையும் அடிச்சிருக்கா. அப்பாவையும் ஆளுங்களை வச்சு அடிச்சுட்டு காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்கா. இப்ப நகை இங்கதான் இருக்குன்னு போலீஸ கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நம்ம குடும்பத்தை நிம்மதி இல்லாம தவிக்க விடாத இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. நீங்க பழி போடுறதுல லாஜிக்கே இல்லையேங்க. கல்பனா கிட்ட நகை இருக்கிறதும் அதை அடமானம் வைக்க போறதும் எனக்கு எப்படி தெரியும்? சுதா உன் ஃப்ரெண்டு தானே. இங்க நடக்கிறதுல அவ அப்பப்போ உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கா. அக்கா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நகை காணாம போச்சுன்னு நான் சொல்லிதான் இவளுக்கு விஷயமே தெரியும். டேய், 2 பேரும் கூட்டு கலவனிங்க தாண்டி. நகைய வச்சு பணம் ரெடி பண்ணிட்டா அருண் ஆபீஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிடுவான். அது நடக்க கூடாதுதான் இவ இப்படி எல்லாம் செஞ்சிருக்கா. அதுக்கு நீயும் உடந்தையா இருந்திருக்க. அதுதான் என் நோக்கம்னா இந்த நகைய நான் எதுக்கு இங்க கொண்டு வந்து வைக்கணும்? கல்பனாக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுல. கல்பனா மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டா இந்த கல்யாணத்தை தடுத்துடலாம்ல. அதனாலதான் இதெல்லாமே செஞ்சிருக்கேன். உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க கதைய மாத்திட்டே இருக்கீங்க. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. உங்ககிட்ட பேசி நான் ஏன் நேரத்தை வீணடிக்க விரும்பல. அருண், இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்குல்ல, நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. டேய், நில்றா. உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? அவ ஆர்டர் போட்டதும் வீட்டுக்குள்ள கூட வராம அப்படியே பயந்து ஓடுற. ஏய், ரஞ்சிதா என்னோட மேனேஜர். அவங்க சொன்னா நான் கேட்டுதான் ஆகணும். சும்மா இங்க நின்னு அனாவசியமா கத்திட்டு இருக்காத. உள்ள போ. அம்மா, பாருங்க அவனை. என்னம்மா இதெல்லாம்? போதும் வித்யா, எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. நகை கிடைச்சிருச்சுல்ல, இனிமே இத பத்தி யாரும் பேச வேண்டாம். என்னடா இதெல்லாம்? எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. திரும்ப டாக்டர் கிட்ட போனீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லம்மா, நகை விஷயம்தான் மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது எப்படியோ எங்ககிட்டயே வந்து சேர்ந்துருச்சு. இப்போதான் என் மனசுல இருந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ ரஞ்சிதா, அண்ணி ஏதோ பழைய கோவத்துல பேசிட்டாங்க. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. உள்ள வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வரமேதா. அண்ணி, எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. என் குடும்பம் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அத்தை கோவப்பட போறாங்க. நீங்க உள்ள போங்க, நான் கிளம்புறேன். சரி. சரிம்மா. வாங்க மாமா.